வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். இந்த வீடியோவில் நம்ம பாலக்காடில் இருக்கிற கோட்டை மைதானத்துக்கு தான் போக போகிறோம். கிளம்பும் போதே ஒரு மணி இருக்கும் நண்பர்களே. அப்படியே கோவை புதூர் வழியில் இந்த செங்குளத்தை ஜஸ்ட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக போனோம். இந்த செங்குளத்தை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் மீன் பிடிச்சது. இங்கே குளிச்சுட்டு மீன் பிடிப்போம், அதை கொண்டு போய் தொட்டியில் போட்டு வளர்ப்போம். அதுதான் ஞாபகம் வருது. அப்போல்லாம் சைக்கிள்லேயே சுற்றிட்டு கிடப்போம். ஒரு 8th 9th அந்த டைமில் நினைக்கிறேன். இந்த பக்கம் வரும்போது எல்லாமே எனக்கு அந்த மெமரிஸ் இருக்கும். ஆனால் இதை தாண்டியெல்லாம் போக தெரியாது. இப்போல்லாம் நினச்சா எங்கே வேணால் போயிட்டு வரோம். கேரளா சைடு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் அப்படியே ஒரு பாலக்காடு தாண்டி போயிட்டு வரலாம்னு நினச்சேன். சிபிகிட்ட சொல்லலை, கேஷுவலாக தான் கூப்பிட்டு வந்தேன். அது தப்பாக போச்சு நண்பர்களே. லைட்டாக மூட் ஸ்விங் ஆகிட்டா. சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பைத்தியம் பிடிக்கும் நண்பர்களே. என்ன காரணமே தெரியாது. அதுக்கப்புறம் என்னடா உங்களுக்கு பைத்தியம் சரியாகிறதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. சில நேரங்கள்ல அதுவா சரியாகும், சில நேரம் எலக்ட்ரிக் ஷாக் வச்சாதான் சரியாகும், சில நேரம் சூடு வச்சா சரியாகும். எதை செய்யலாம் எதை பண்ணலாங்கிறத கம்பெனில சொல்லுங்க. அது சடனாக சொன்னதுனால அவ்வளோ தூரம் போகணுமான்னு முதல்ல யோசிச்சா, அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், போகலான்னு சொன்னான். வணக்கம் நண்பர்களே, நாங்க சுரேஷ் அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மழை பெய்யும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எஸ், கேரளாவுக்கு தான் வந்திருக்கோம். கேரளாவில் நம்ம கோட்டை மைதானம் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிளான் பண்ணி வந்திருக்கோம். கோட்டை மைதானத்தில் அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற மழை போய் பார்த்தோம்னா தான் தெரியும். இப்போயே மழை வந்துட்டு தான் இருக்குது, லைட்டாக தூருது. பரவாயில்ல, இருந்தாலும் அப்படியே போயிடலாம் ஸ்லோவாக அப்படின்ட்டு இருக்கோம். வாங்க கோட்டை மைதானத்தை பார்ப்போம். மழையை பார்த்தீங்களா நண்பர்களே, நம்ம வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. இல்லை நுழையவே என்ட்ரியாக கிடையாது போல இருக்கு, அந்த அளவுக்கு மழை. நான் சேஃபாக ஜர்க்கின்னு பேண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் சிபிக்கு எதுவும் கிடையாது. ஹலோ மேடம், திரும்புங்க. நண்பர்களே, எங்களுடைய பிளான் ஊத்திக்கிச்சு. கோட்டை மைதானம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். லாஸ்ட்ல என்னடானா கோலமாவு கோகிலா மாதிரி ஆயிட்டா நம்ம சிபி. ஃபுல்லாக கப்பலாம் நனைஞ்சு இப்போ திரும்பியும் நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கே போயிட்டு இருக்கோம். இடையில ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி வீட்டுக்கு போகலான் இருக்கோம். பாருங்க எப்படி நினைச்சிருக்கேன்னு பாருங்களேன். இல்லையே, இன்னியும் ஃபுல்லா நினைல போல இருக்கு. வீட்டுக்கே போகல, போற வழியில நிறைய மலைகள் காத்திருக்கு. போற வழியில நினைச்சிட்டு உஷாரா வந்தேன். பாத்தீங்களா நண்பர்களே, அட்வான்ஸ் பிரெயின் எப்பவுமே உள்ளே வச்சிருப்பேன், எடுக்கவே மாட்டேன். நினைச்சிட்டு வரது ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு பெருசா தெரியும். ஃபுல்லா நினைச்சதுக்கு இப்படி ஒரு பிட்டா வெயில் வருதா? ஆமா நண்பர்களே, பாருங்க கிளைமேட்டை பேக் சைடில் காட்டுறேன். ஆமா நண்பர்களே, கொஞ்ச நேரத்துல வெயிலும் வந்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். லைட்டா வெயில் வர ஆரம்பிச்சது, அப்புறம் ஃபுல்லா வெயில் வந்துருச்சு. நண்பர்களே, முதல்ல சிபிகிட்ட சொல்லாமே கூட்டிட்டு வந்துட்டேன். வந்துட்டு தான் கரெக்டா பாலக்காடு வந்துட்டு தான் கோட்டை மைதானம் போறோம்னு சொன்னதும் சடனா மூட் ஸ்விங் ஆயிட்டு டீ குடிக்க மாட்டேங்கிறா, ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறா. நான் ஆனா நினைச்சிட்டே தான் இருந்தேன், கேரளா கரெக்டா பாலக்காடு எடுத்துனே மழை பொழந்து எடுக்கும், ரிட்டர்ன் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதே மாதிரி இதோட ரிட்டர்ன் திரும்பிட்டேன். இப்போ அவ போலான்னு இருக்கான், ஏன்னா மழை கிளைமேட் ஆயிடுச்சுல, அதனால திருப்பி ஒரு தடவை போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறான். ஆனா எனக்கே உடம்பு சரியில்லை, குரலெல்லாம் மாறிடுச்சு. பாத்தீங்களா, உடம்புலாம் செட் ஆகாது. பாரு திரும்ப போய் நல்லா சரண பவன்ல சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு கூடாது. நான் ஜர்க்கினே வச்சிருந்தாலும் அந்த கூலிங் கிளைமேட்டுக்கு எனக்கு ஃபுல்லா ஜல்ப் ஆயிரும். முதல்ல எனக்கு பயங்கர அல்ப்பு, மறுபடியும் பிடிச்சா ஜல்ப்பு, நான் அவ்வளவுதான். ஆமா நண்பர்களே, அதுவும் அங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு அந்த கூலிங்க்கும் ஐயோ நம்மளால முடியாதப்பா. நாங்கள் சரவணபவனுக்கே வந்துட்டோம், சாப்பிட்டுட்டு ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். சாப்பாடும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருந்துச்சு. நாங்களும் நல்லா பசியில் இருந்ததுனால ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி 2 பேரும் நல்லா வெட்டி வீசிட்டு
ஸ்லோவாக தான் இங்கேருந்து கிளம்புனோம். பொறுமையாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக கிளம்புனோம். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்தப்போ அந்த வெயில் தான், மழையெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு. வரும்போதே நல்ல வெயில் கிளைமேட்டு, அப்படியே ஸ்லோவாக தான் வந்தோம். நண்பர்களே, கோட்டை மைதானம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புன எங்களுடைய பயணம் கடைசியில் ஒரு பாறை கோட்டை மேலே ஏறி நிற்க வேண்டியதாக போச்சு. இது வந்து பாலக்காடு போகிற டோல்கேட்டு. நாங்கள் வந்து போயிட்டு ரிட்டனே வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, நல்லதான். டோல்கேட் போயிட்டு நாங்கள் ரிட்டனே பாலக்காடு போயிட்டு நாங்கள் ரிட்டனே வந்துட்டோம். ஏன்னா மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. போனோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், ஃப்ளட்டில் மூழ்கிற வேண்டியதுதான். அதனால் பேசாமல் ரிட்டர்ன் போகிறது தான் நல்லது. வந்துட்டோம். வந்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்துட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள் தவிர எது தெரியுது அதையே சொல்லிட்டு இருக்கோம். நம்மெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அடியில் வாழ்ற அடிவார மக்கள். மலைவாசிகள் இல்ல, மலை அடிவாசி. கற்பூரம் எது? கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளின்னு என்ன தெரியுமா முதல்ல எனக்கு? கற்பூரவள்ளிங்கிறது பழம். கற்பூரவள்ளி செடி இருக்கு. கற்பூரவள்ளின்னு ஒரு செடி இருக்கா நண்பர்களே? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. இதுவாமா? அப்படியா? உன சளியில நடிச்சு சாப்பிட பார்ப்போம். அப்ப அடுத்தவங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணலாமா? நீ முதல்ல ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இது அந்த செடியா தெரியல. கேட்டா வந்து பஞ்சு டைலாக் பேசுவான். லாரி தாண்டா சரக்கு ஏத்திட்டு போகணும், சரக்கு லாரி ஏத்தக்கூடாது. ஆல்ரெடி படத்துல வந்திருக்கு, இருந்தாலும் இப்ப சுச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா? ரசிங்க நண்பர்களே. சரி நண்பர்களே, போலீஸ்ல மாட்டுறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து நிக்கலாம். இல்ல, போலீஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் வரப்போகுது. ஓகே, அப்ப கிளம்பிட வேண்டியதான். நாங்க வந்ததுலயே ஒரு ஒர்த்து அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துக்கு வந்ததுதான் நண்பர்களே. பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ரம்மியமா இருந்தது. அதாவது ரம்மியமா இல்லை, அந்த வியூ சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு அமைதியான இடம். இங்கிருந்து பார்க்கறதுக்கு ஏதோ வல்கேனோ மாதிரி இருக்குல்ல. ஐயோ, வெடிச்சு சதுரியதான் வந்துட போகுது. இந்த டோல்கேட்டுக்கு மிக அருகிலே இந்த இடம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான் அந்த டிஸ்டன்ஸு. இங்கே பாலக்காட்டுல இருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கோம். நிறைய மேலே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. பட் நாங்கள் பெருசாக போனதில்லை. இந்த தடவை தான் நாங்கள் போகிறோம். நிஜமாவே இங்கேருந்து பார்க்கறதுக்கு வல்கேனோ மாதிரியே இருக்குல்ல. அந்த எரிமலையெல்லாம் விடிச்சு சிதற இடம் மாதிரியே இருக்கு. அநேகமாக இதுக்கு பேக் சைடில் தான் வந்து நம்ம சிறுவாணி ரோடுன்னு நினைக்கிறேன். சிறுவாணி ரோடு, அந்த தீத்திப்பாளையம், மாதம்பட்டி அந்த ரோடுன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு 2 லாட்ரி வாங்கணும் நண்பர்களே. 50 ரூபா லாட்ரி 2 வாங்கணும். அது வந்து 10ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு 3 மணிக்கு ரிசல்ட் வரும். அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் வரல, தோல்வி தான். சிபி வண்டி ஓட்டுறேன்னு சொன்னதுனால அவளை ஓட்ட விட்டுட்டு கொஞ்ச நேரம் பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருந்த நண்பர்களே. நல்லா தான் ஓட்டுறா, என்ன அவளுக்கு இன்னும் அந்த பயம் போகலை. சரி, எல்லாம் போக போக பழகிறதானே. எனக்கு ஜலதோஷம் அப்படிங்கிறதுனால நான் குடிக்கல. சிபி மட்டும் இளநீ குடிச்சா. குடிச்சு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கே போயிட்டோம் நண்பர்களே. நண்பர்களே, கடைசியா வீட்டுக்கும் வந்துட்டோம். இன்னைக்கு வந்து கோட்டை மைதானம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் கடைசியில் வந்து அடித்த மலையில் ரிட்டர்ன் வந்து கடைசியில் வேறு எங்கேயும் இல்லாமல் டோல் பிளாசா பக்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சு. அப்படியே அந்த ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
சாப்பிட்டுட்டு வந்தாச்சு ரிட்டர்னு. அவ்வளோதான். சரி, சில நேரங்களில் சொதப்புறது தான், என்ன பண்ணுறது. சிபி எங்கே என்னன்னு கேட்குறீங்க, அவெல்லாம் வந்து டயர்டாகி படுத்து தூங்கிட்டா இன்னைக்கு. அவ்வளோதான், போயிட்டு வந்தாச்சு. வேற என்ன, அடுத்த வாரம் பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.